ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகள் உடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தையுடைய தலைப்பு இயேசுவை சந்திக்க துரிதப்படு. இயேசுவை சந்திக்க துரிதப்படுங்கிற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்படியாய் துரிதமாய் ஓடுகிறான். ஆண்டவரை பார்க்கணுன்னா மெதுவாக ஓடி வரதல்ல, துரிதமாய் ஓடி வர வேண்டும். தேவனுடைய சபையிலே ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்திலே இந்த ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நாம் துரிதமாய் ஓடி வருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே விசுவாசம் வல்லமை கிரியை செய்யும். அதோடு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பலவிதமான தரிசனங்கள் எல்லாவற்றையும் காண முடியும். யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் துரிதமாய் செயல்படுகிற ஒரு காரியம். வேகமாக தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னாலே சந்தோஷமாக வேகமாக வரணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம். வாரத்தில் ஒரு நாள் தான். 25 ஆண்டுகளாக ஓடிவிட்டது. ஆமேனே வரல. அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் துரிதமாய் நம்ம அவரை சந்திக்கணும். லேட்டாக போனால் பறந்து போயிடுவார், லேட்டாக போனால் கடந்து போய்விடுவாரே என்று சொல்லி துரிதமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே இருந்தால்தான் இயேசுவை தேவனுடைய ஆலயத்திலே சந்திக்க முடியும். இந்த நேரம் கடந்து போய்விட்டது என்று சொன்னால் கடைசி நேரத்தில் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமம்தான். மேக்சிமம் அதற்கு டயத்துக்குள்ளேயே நாம் வேகமாக வந்து கர்த்தரை சந்திக்க பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரே ஒரு வார்த்தை தான். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒவ்வொரு வாரமும் ஆயத்தப்படு. இன்னையிலேருந்து இன்னைக்கு முடிச்சுட்டு போகிறோமா, போனவுலேருந்து ஆண்டவரை அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக என் ஆண்டவரை சந்திக்கணும், தேவனை சந்திக்கணும் என்று ஆயத்தப்படுகிற ஒரு காரியமாக நான் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னைக்கு எல்லாருடைய உலகமே அதாவது கூனி மாதிரி ஒரு வாழ்க்கை. கூனி எவ்விதமாய் குனிந்து கொண்டு பூமியவே பார்த்து கொண்டு இருக்கிறாள். இன்னும் எனக்கு இது கிடைக்கல, இன்னும் எனக்கு அது கிடைக்கல, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு தொழிலில் விருத்தி இல்லை, இன்னும் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, நான் தெய்வத்தை வணங்கவில்லையா, நான் ஆண்டவரோடு கூட இல்லையா, நான் கர்த்தரை ஜெபிக்கவில்லையா, உபவாசிக்கவில்லையாக, சரியாத்தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி இவ்வுலகம் கூனியை போல குனிந்து கிடக்குது. குனிந்து கிடக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைக்கவில்லை. இயேசு வரப்போகிறார். எப்பா இப்பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதுக்கு நிலையற்றது. நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் விட்டுட்டு தான் போவ, நீ எவ்வளோ பெரிய பொருள் வாங்கினாலும் விட்டுட்டு தான் போவ, நீ உன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், எத்தனை லட்சம் எத்தனை கோடி வந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு மேலே வரும்போது விட்டுட்டு அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதற்காக என் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படணும். நீ ஆயத்தப்பட வேண்டுமானால் வாரம் ஆண்டவரை சந்திக்க துரிதப்படுகிறவனை தேவன் ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்துகிறவனை ஆண்டவர் இயேசு வரப்போறாருங்க. இன்னைக்குரிய காரியம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்துடைய முக்கிய சாராம்சம் எதற்கு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எல்லாம் எல்லாவற்றையும் கூட்டி வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து தம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம்.
அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போக போகிறோம், 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கடந்து போகணும். அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் ஒழிய இது இம்மைக்குரிய காரியங்களையே தேடி தேடி வீணா போகாத, கூனியா போகாத. பிசாசு அப்படியே குனிய வச்சு கூனியாக்கி இதவே பார்க்க பார்ப்பான். என்ன செஞ்சாரு, என்ன ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை இப்படியே பிசாசு பேச வச்சு உன்னை கூனியா ஆக்கி நிமிந்து பார்க்க விடாமல் பண்ணிடுவான். கடைசி வரைக்கும் கூனியாவே போயிடுவேன். மேலே இருக்க இயேசுவை பார்க்க முடியாது. ஆண்டவர் வரும்போது வருகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபம் அடைய வேண்டும். ஆண்டவரை சந்திக்கணும், கர்த்தரை சந்திக்க புறப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் பரிசுத்தாவினுடைய சித்தம், அதுதான் ஆவியானுடைய வல்லமை. பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இம்மைக்குரிய காரியங்களை நோக்காதபடிக்கு பரத்துக்குரிய காரியங்களை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துரிதப்படணும், பார்க்கணும். இவ்வளவு ஒரு துரிதம். இந்த உலக தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு காரியங்களை பண்ணி அவரை பார்க்கறதுக்கு, அவரை எப்படியாவது தொடரணும்னு சொல்லி ஒரு குரூப்பு, அதை பார்க்கணும், தொடரணும். பார்த்துட்டேன்னா ஒரு பெருசு, பார்த்துட்டேன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ துரிதமாய் செயல்படுறாங்க. நாளைக்கு வர போகிறவங்களுக்கு இன்றைக்கே என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்துவாங்க. வேகமாக போய் முதல் இடத்துல போய் சீட்டு பிடிப்பாங்க. அந்த இடத்துல எப்படி கிராஸ் பண்ணுவார் அதையும் சொல்லிடுவாங்க. இந்த வழியாக வருவாங்க, உடனே ஓடி போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் ஆண்டவர், உலகத்தை படைத்த ஆண்டவர், சர்வ சிருஷ்டி உண்டாக்கிய ஆண்டவர், நமக்காக காத்திருக்கிற ஆண்டவர், அவரை பார்க்க நாம் ஏன் லேட்டாக வர்றோம்? துரிதப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்திலே அவன் முன்னாக ஓடினான். வேகமா ஓடுவான். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. குள்ள மனுஷன் பார்க்கணும்னு ஆசை. இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது சந்திக்க வேண்டும். ஆண்டவரை நான் சந்திச்சே ஆகணும். அவரை பார்க்க வகை தேடினா ஒரு ஆள் அந்த தெருவில் வரல. இன்னும் ஒரு ஆள் கூட அந்த தெருவில் வரல. அந்த தெருவில் வர்றதுக்கு முன்னாலேயே அவன் ஓடுறான். அவனுடைய காரியம், நான் இயேசுவை சந்திக்க வேண்டும். அவன் துரிதமாய் ஓடுகிறான், தீவிரமாய் ஓடுகிறான், முன்னாக ஓடுகிறான். வேகமாக ஓடி போய் பார்க்குற தெருவுன்னு வரல. இயேசு வரல. இயேசு வருவதற்கென்று குறிக்கப்பட்ட டயத்துக்கு முன்னால், அப்படின்னா ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வந்து விடுவது. அல்லேலூயா. துரிதமாய் போகிறான் பாருங்க. ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வந்து ஆயத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கணும், ஜெபம் பண்ணணும். நிச்சயமாய் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை காணப்பட்டால் கர்த்தர் உன் தரிசனத்தில் வெளிப்படுவார். தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு கொடுப்பார். வேதத்தோடு பேசுவார். தேவ வல்லமை உன்னில் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும். நீ யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னிடத்தில் ஆண்டவரை நேரடியாக பேசுவார், அண்ணாந்து பார்த்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நினச்சி பாருங்க. வேகம் ஓடி போய் அந்த குள்ள மனுஷன் அந்த உட்கார்ந்து இருக்கிற இடம் பெரிய சேரில் உட்காருவான். வசதியான இடத்துல உட்கார்றவன், நல்ல பொசிஷனில் இருக்கிறவன், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல ஒரு கோடீஸ்வரன், நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவன், இவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு மரத்தில் ஒரு குரங்கு எப்படி உட்கார்ந்துருக்குமோ அப்படி உட்காடுறான். மரத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு எப்படி இருக்கும், எப்படி உட்காந்துருக்கு பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். காலாட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் பேன் பார்த்துக்கிட்டு எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் பக்கத்தில் யாரையும் கூப்பிடல. கூப்பிட்டா வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். அவன்டா இவரெல்லாம் இந்த வரையும் வரமாட்டாரான்னு சொல்லுவான். நெகட்டிவாக பேசுறதுக்கு எவனையும் கூப்பிடல. இவன் யாரையும் பார்க்கல. நேராக வந்தால் விறுவிறுன்னு மரத்தில் ஏறி உட்காந்துட்டு இவன் இயேசுவை சந்திக்கணும். இவன் பார்வை இயேசுவை பார்க்கணும், இயேசுவை சந்திக்கணும்னு மனசில் நினைக்கிறான். இயேசுவை சந்திக்க அவன் நினச்சான், அதான் பார்க்க உட்காந்துருக்கான். அல்லேலூயா. அது ஆண்டவர் அறிஞ்சார். கரெக்டாக வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அண்ணாந்து இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. அவனை கண்டா, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சொல்றாரு, சகைவே நீ என்னை சந்திக்கணும்னு இவ்வளவு வேகமா வந்து புறப்பட்டு வந்திருக்க, நான் உன்னை சந்திக்கிறேன், நீ இறங்கி வா. அண்ணாந்து பார்த்து அவரே பார்க்கிறார். கூட வர்ற ஒருத்தனும் பார்க்கல, கூட வர்ற யாருமே அவனை பார்க்கல. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரு ஆண்டவரை சந்திக்கணும்னு துரியத்தோடு ஓடி வருகிறீர்களோ அவர்களை இயேசு பார்ப்பார்.
உன் நிலையை பார்ப்பாரு. நீ இருக்கிற இடத்தை பார்க்காரு. உன் வாழ்க்கை அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த அவன் வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த வாழ்க்கையை இவன் பார்த்து அவனை இறக்கி வா, நான் உன்கிட்ட வர்றேன், அல்லேலூயா, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் இறங்கும் போது என்னது? சந்தோஷம். முதல்ல சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். துரிதமாய் ஓடி வருகிற அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த முதல் காரியம், அவன் சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அப்ப என்ன அர்த்தம்? சந்திக்கணும். இயேசுவை தனியா சந்திக்கணும், இயேசுவை தனியா பார்க்கணும். சந்தித்தான், அழைத்து கொண்டு போனான். ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. சந்தோஷத்தை பெறுகிறான், ரட்சிப்பை பெறுகிறான். காரணம் என்ன? துரிதமாய் இயேசுவை சந்திக்க பிரயாசப்படுகிற வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இரண்டாவது, ரட்சிப்பை கொடுப்பார். மூன்றாவது சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா. ஆயக்காரன் வேற, ஆபிரகாம் வேற. ஆயக்காரன் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? ஆண்டவர் சொல்ல, இவன் ஆயக்காரனுடைய சந்ததியில் வந்தவன், ஆயக்காரனுடைய பிள்ளையாக இருந்தவன், இதுவரைக்கும் இருந்தான். எப்போ என்ன சந்திக்க துரிதப்பட்டு வந்தானோ, என்ன துரிதப்பட்டு வந்து சந்தித்தானோ, இவன் இன்னையிலிருந்து ஆயக்காரன் அல்ல, இவன் ஆபிரகாமின் குமாரன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? கர்த்தர் உங்களை அப்படித்தான் பார்க்கிறாரு. துரிதமாய் வந்தேன்னா உனக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை முறைகள், உன்மேல் முத்திரை தரிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் அழிச்சிட்டு ஆபிரகாமின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க துரிதப்படணும். தேவதூதர்கள் வந்து விட்டார்கள். தேவதூதர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இறங்கி சொல்கிறாரு, அழகான வார்த்தையை சொல்லி, உங்களுக்கு இயேசு என்ற உன்னதமான தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார். அழகான வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். அவங்க அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, நாளை காலையில் நம்ம என்ன செய்வோம்? எல்லா ஆடுகளையும் கொண்டு போய் அவங்க பண்ணையில் விட்டுட்டு நம்ம ரொம்ப பொறுப்பாக இருக்கணுமே. சில பேர் அப்படி தான் ரொம்ப பொறுப்பு மாதிரி பொறுப்பாக பேசுவாங்க. பேச்சில் அப்படியே பொறுப்பாக இருக்க போல் தோணும். ஆனால் ஒரு வறுப்பு வேகாதாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போவோம் என்று அப்படியா சொன்னாங்க? லூக்கா 2:15-16 லூக்கா 2:15-16. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இப்பே போவோம், இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து. என்ன எப்படி வந்தாங்களா? தீவிரமாய். அதுக்கு இன்னொரு வார்த்தை, அது அங்கே முன்னாடி போட்ட, தீவிரமாய் வந்தார்கள். வேகமாக வந்துட்டாங்க. வரும்போது என்ன ஒரு ஆச்சரியம், மந்தையெல்லாம் விட்டுட்டு போனது மாதிரி எனக்கு தெரியல. தூங்குற மந்தையை தட்டி எழுப்பி, எந்திரி, எல்லாம் எந்திரி, போதும். இப்படியே மோட்டையும் மலையையும் மலை பூண்டுகளையும் புல்லையும் பார்த்து வாழ்ந்த காலம் போதும், வா இயேசுவை பார்ப்போம். இல்லை எனக்கு தூக்கம் வருது, பரவாயில்ல, தட்டி எழுப்பி தூங்க சில குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு வா போவோன்ட்டு கூட்டமாக பற்றிக்கிட்டே வந்தாங்க. அல்லேலூயா சொல்லமா? தீவிரமாய் வந்தார்கள். வேகமாக வர்றான், துரிதமாய் வந்தான். நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை நாம் என்ன செய்வோம்? போய் பார்ப்போங்கிற எண்ணத்தை கேட்ட உடனே கிளம்பிட்டான். ஒரே வார்த்தை, கேட்ட உடனே கிளம்பிட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கேட்ட உடனே கிளம்புவோம். நம்ம கிளம்புவோம், கிளம்பிக்கிட்டே இருப்போம், இன்னும் கிளம்புவோம். மற்றதுக்கெல்லாம் வேகமாக கிளம்பிடுவோம். சில ஆட்கள், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, வேகமாக வந்துடுறீங்க, உங்களெல்லாம் குறை ஆமேனே வரல பாருங்க. ஏன்னா குற்றமுள்ள மனசு ஆமேனே வராது. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லி பாருங்கள், அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றுவாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கூட்டத்தோடு ஆமேன்னு சொல்லிடணும். அமேன், கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். வந்தாங்க, பார்த்தாங்க. 2:17 அவர்கள் பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக மாறினார்கள். முதல் ஆசீர்வாதம், இயேசுவை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக. ஏனென்றால் இதுவரைக்கும் எதை பற்றி பிரசித்தம் பண்ணியிருப்பான்? ஆட்டை பற்றி ஏதோ பேசியிருப்பான். என் ஆடு இப்படி, என் ஆடு குழு நாடு,
உன் ஆடு எப்படி இருக்குது, வத்தல் தொத்தரமாக இருக்குது, ஆனால் என் ஆடு கொழு கொழுன்னு ஆடு, என் ஆடு நல்லா இருக்குது, அந்த ஆடு நோஞ்ச ஆடு, இந்த ஆடு உடஞ்ச ஆடு, இந்த ஆடு கால் நொடிஞ்சு போச்சு, இந்த ஆடு அன்னைக்கு மேலே ஏறும்போது மரத்தில் இந்த மலை ஏறிச்சா கீழேருந்து விழுந்துச்சா, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா மேய்ப்பர்கள். இதைத்தானே பேசுவான். மேய்க்க போயிட்டு வந்தவுடனே இந்த ஆடு ரொம்ப தொல்லையாக போச்சு, பெரிய இம்சை. நான் சொல்கிறது கொஞ்சம் விலங்குன்னு நினைக்கிறேன். சில ஆடுகள் தொல்லை கொடுக்குற ஆடுகளை பார்த்து சொல்லுவேன், போகும்போது வரும்போது நல்லாத்தான் வந்துச்சு, ஆனால் அங்கே வந்து பண்ண சேட்டையில் என்னால் தாங்க முடியல அப்படி இவன் சொல்ல. உடனே அவன் சொல்லுவான், என்கிட்ட இருக்க ஆடு அது ஓ ஆடு பரவாயில்ல, என் ஆடு ரொம்ப அநியாயம் பண்ணி பிடிச்சி என்னை தூங்க விடலை, என்னை டென்ஷன் படுத்திருச்சு. ஆடுகளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் எப்போ துரிதமாக இயேசுவை பார்த்தாங்களோ இயேசுவை பற்றி பிரசித்தம் பண்ணினார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளு, நீ இயேசுவை சந்திக்கணும்னா இருந்தா, துரிதமாய் வந்து இயேசுவை சந்திக்கிற பிள்ளைகளாக இருந்தா 4 பேருக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிப்பீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் உதவிகளை கொடுப்பாரு. துரிதமாக இயேசுவை சந்திக்கிறவன் நிச்சயமாக இயேசுவை பற்றி பிரசித்தம் பண்ணுவான். 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். நீ இயேசுவை பற்றி சொல்லிட்டேன்னா நீ இயேசுவை சந்திச்சிட்டேன்னு அர்த்தம். சொல்லலைன்னா இன்னும் நீ சந்திக்கலை. காரணம் நீ லேட்டாக வர்ற. துரிதமாய் தீவிரமாய் ஆண்டவரை சந்திக்க வர பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்கள் மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி, 2வது மகிமைப்படுத்து, ஆண்டவரா மகிமை. கர்த்தரே உமக்கு மகிமை. வாயில வரல பாருங்க. கர்த்தாவே உமக்கு மகிமை. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை. glory to Jesus. சிம்பிளா glory to Jesus. மகிமைப்படுத்துவோமா? சத்தம் வரல, சத்தம் கேட்கல, இவ்வளவுதானா? உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். எவ்வளோ பேர் வந்திருக்க ஒரு மகிமைப்படுத்தலையே, ஆண்டவர் கேட்பார், இயேசு என்ன மகிமைப்படுத்தலையே. சொல்லுங்க glory to Jesus. சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமா, ஜீசஸ் தேவனை மகிமைப்படுத்துகிறாய். கர்த்தர் கேட்கிறார். அதோடு விடலை, அடுத்து என்ன செஞ்சாங்களா? துதித்தார்கள். ஆண்டவரை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு கையை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு சோத்திரம் பண்ணலாமா? சத்தமா சோத்திரம் 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 சோத்திரம். சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்தும் துதி. ஹல்லேலூயா. கையை கீழே போடு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துரிதமாய் வந்தால் சந்தோஷம், துரிதமாய் வரும்போது ரட்சிப்பு, துரிதமாய் வரும்போது ஆபிரகாமின் குமாரன் என்ற மிகப்பெரிய ஒரு சாட்சி, துரிதமாய் வரும்போது நீ சுவிசேஷகனாய் மாறிவாய், துரிதமாய் வரும்போது நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய், துரிதமாய் வரும்போது நீ தேவனை துதிக்கிறவனாய் மாறுவாய். ஆண்டவர் ஏவுவாராம். வீட்டில் உட்காந்துருக்கான், கரெக்ட் டயத்துக்கு போவோம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் சிமியோன். ஆண்டவர் ஏவினார், கிளம்பு, மணி ஆயிடுச்சு, துரிதப்படுத்துகிறார், கிளம்பு. ஆண்டவர் அங்கே அந்த டைம் தான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமு. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு டைம், ஆராதிக்கிறதுக்கு ஒரு டைம், ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம், பேப்டிசத்துக்கு ஒரு டைம், செய்திக்கு ஒரு டைம், ப்ரேயருக்கு ஒரு டைம், பிளஸ்ஸிங்க்கு ஒரு டைம். இந்த டயத்தில் முதல் காரியமாக டெடிகேஷன் டைம்னு வைங்க. அந்த டெடிகேஷன் டயத்துக்குள்ளே இவன் போகணும். ஏன்னா அங்கே டெடிகேஷன் நடக்க போகுது. இயேசு குழந்தையாய் வருகிறார். இயேசுவை அங்கே டெடிகேட் பண்ண போகிறாங்க. டெடிகேட் பண்ணணும்னா இவர் டெடிகேஷன் முடிஞ்சு, இப்போ நம்மளாம் பாருங்கள், ஜெபம் முடிஞ்சு ப்ரேயர் முடிஞ்சு ஆரம்பி செலவில் லேட்டாக வருவோம் பாருங்கள். அந்த மாதிரி லேட்டாக வந்தார்னா இயேசுவை கையில் பார்க்க முடியாது. அதனால் ஆவியானவர் என்ன செய்தார்? அவரை ஏவினார். லூக்கா 2:27 ஆவியானவர் அவன் ஆவியின் ஏவுதலினால் ஒரு ஏவுதல் ஃப்ரெஷ் பண்றாரு, துரிதப்படுத்துறாரு. சில வேளையில உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் துரிதப்படுத்துவார். கிளம்பு, உனக்கான நேரம் அது. துரிதப்படுத்துதை நீ லேட் பண்ணேன்னா உனக்கான உன்னை சந்திக்கிற அந்த நேரத்தை நீ இழந்துருவ. இன்னைக்கு செய்தி ஆசீர்வாதம் போல இருக்கும், ஆனால் எச்சரிப்பு உள்ள இருக்குது.
அவர் கொடுக்கிற அந்த நேரத்தில் உன்னை ஏவும் பொழுது நீ போ, சீக்கிரம் போ என்று அவர் உன்னை ஏவும் போது காரணம் என்னவென்றால் உன் டைம் வந்துருச்சு. நீ உள்ள போற நேரத்தில் உன் மேல வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தை வரும், நீ வார்த்தை வந்த பின்னாடி போனேன்னா அந்த வார்த்தை வேற ஆளுக்கு போய்கிட்டு இருக்கும். உனக்கு வர்ற வார்த்தையை நீ இழந்து போவாய் என்று சொல்லி துரிதப்படுத்தினார். வேகமா ஏவினார். வேகமா வர்றான். வயசான ஆள் வேகமா வர்றாங்க. வயது முதிர்ந்து அவர் வேகமாய், அவருடைய வாழ்க்கை என்ன, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, நிறைவில்லாமல் இருக்கிறது. இப்படியே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அவன் அமர்ந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்கான். தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கை முடியணும், நான் என்னை சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லி தன்னை சுத்திகரித்து தன் ஜீவனை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறான். கர்த்தரோ அவனை ஏவினார். போவேமா ஏவினார். அந்த ஏவுதலை கேட்டு அவன் வேகமா வந்துட்டான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை ஏவுவாரு. ஆலயத்துக்கு சில வேளையில் வரணும்னு ஏவுவார். செபிக்க உன்னை ஏவுவார், உபவாசிக்க உன்னை ஏவுவார், துதிக்க உன்னை ஏவுவார், மகிமைப்படுத்த ஏவுவார். அந்த வேளையிலே நீ துரிதமாய் செய்ய பிரயாசப்பட்டால் அங்கே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேகம் வந்துட்டான். கரெக்டா பாருங்க. நியாயப்பிரமாண வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன் அவரை உள்ளே கொண்டு வருகையில் இட்ஸ் a டைம். அந்த கொண்டு வர்றப்ப உட்கார்ந்திருக்கான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயாமா. அந்த உள்ள வருகிற வேலையில் உட்கார்ந்திருக்காங்க. சீட்டு இன்னைக்கு அவன் பேர்ல கிடையாது. வேற ஒரு ஆசாரி இருக்கிறான். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஏவி நீ போறாரு, அந்த ஆசாரி இவனுக்கு அந்த சீட்டை கொடுக்கிறான். சீட்டு கிடைக்குது. ஆவியானவர் ஏவுகிறாரு. பிள்ளை இயேசு கையில பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது வசனத்தில் இயேசுவை அவன் சந்தித்த பொழுது, இயேசுவை அவன் பார்த்த பொழுது, கைகளை ஏந்திய போது அவன் செய்த காரியம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். எடுத்தவனே வாயில் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை இயேசுவை பார்த்த உடனே சோத்திரம். சபைக்குள்ள வந்த உடனே வாயில் என்ன வரும் தெரியுமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். காரணம், இயேசு உள்ள இருக்கிறார், தெய்வம் உள்ள இருக்கிறார். ரட்சிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், மீட்கிற தேவன், உன்னோடு வரப்போகிற தேவன் உன்னோடு கூட இருப்பதினாலே அவருக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நல்ல கையை தட்டி. இந்த சோத்திரம் போதாது, ஆண்டவர் இந்த சோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். சோத்திரம் பண்ணா பாருங்க. 29வது வசனத்துல சோத்திரம் பண்ணின உடனே, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோட என்ன வாங்குறான்? சமாதானம். இது வரைக்கும் சமாதானம் இல்லை. ஜெபம் பண்ணா சமாதானம் இல்லை. உபவாசம் பண்ணா சமாதானம் இல்லை. துதிக்கிறான், அப்பை சமாதானம் இல்லை. ஆனா எப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை சோத்தரித்தானோ, சோத்திரம் ஆக 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 ஓ இருதயத்தில் ஒருவேளை அவன் வீட்டில் இருந்திருந்தானா அவன் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறான். தேவ பிள்ளையே, ஓ வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை கொடுத்து சமாதானம் இல்லாமல் வீட்டில் கிடப்ப ஆவியானவர் ஏவும் போது வேகமா வந்து துரிதமாய் வந்து இயேசுவை துதிக்கிறேன் சொல்லு. ஆண்டவர் இருதயத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படியே சமாதானம் இறங்கி எப்படி இருக்கும் அவனுக்கு? அப்பா, இதை வாங்கிறதுக்கு துரிதமாய் வர வேண்டியதாக இருக்கு, சோத்திரம் பட வேண்டியதாக இருக்கு. சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, 30ல சொல்லுது, ஓ கர்த்தருடைய பிரகாசிக்கிற ஒளி உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை, தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின தீர்க்க தரிசன வார்த்தை வாயில வர ஆரம்பிக்குது. உம்முடைய ரட்சணியத்தையும் என் கண்கள் கண்டுவிட்டது. கண்ணு பார்த்துருச்சுங்க, கண்ணு பார்த்துருச்சு. இருதய சமாதானம், கைகள் இயேசுவை தொட்டு விட்டது. இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை வேணாம். அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு, துரிதப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? எப்பயுமே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்,
அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஏன்னா என் ஆடுகள் சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. சொல்கிறாரு, என்ன மாதிரி சாப்பிட்ற வேண்டாம் அப்படின்னு யாராவது நம்ம வீட்டில் சொல்லுவோம். என்ன மாதிரி சாப்பிடவே முடியாது. நான் சாப்பிட ஆரம்பித்தேன், அடுத்து வயிறெல்லாம் எரியணும், இல்லை அடுத்து என்னை பார்த்து எனக்கு வயிற்றால போகணும். இந்த மாதிரி சம்பிரதமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? யார் சொல்கிறது? யார்? சாலமோன். அவங்க அப்பாட்ட ரெண்டு சொல்லுவோம். அப்பா இருந்திருந்தான்னு வைங்க, அப்பாட்ட வைப்பா என்ன மாதிரி சாப்பிடத்தக்க யாருண்ணா? கரெக்டு தாண்டா. ஆனால் என்ன மாதிரி சாப்பிடத்தக்கவன் யார் அப்படின்னு திரும்பினேன்னா, நான் பட்ட ஒரு அப்பத்துண்டுக்காக இறந்து தெரிந்ததில்லை. இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் எனக்கு பசிக்குதுங்க, வாய் விட்டு கேட்குறான், பசிக்குது, அப்போ இருக்கான்னு. அப்போ அவன் சொல்கிறான், சமூகத்தப்பம் தான் இருக்குன்னு. இல்லை, சாயந்தரமானால் சாதாரண அப்பம், காலையில் சமூகத்தப்பம், சாயந்தரம் ஆனால் அதை கூட ஒன்றும் ஆகாத நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, என் கூட எல்லா பேரும் அப்படித்தான் இருக்கிறான். ஒரு அப்பத்துண்டுக்காக, ஒரு பண்ணுக்காக, ஒரு புரைக்காகம்பாங்க. அது இருந்தால் போதும். சென்னையில் பட்டில் போனால் அத்தங்க டீ 2 புறையும் கொடுப்பாங்க. அப்படி தான் கேட்போம் அந்த காலத்தில். நான் படித்த காலத்தில் போனோன்னு டீ போகிற கொடுன்னா, என்னடா போகிறன்னா எதுக்கு நாய்க்கு போடுவாங்க. ஆனால் உண்மையில் அதுக்கு அப்படி தான் இருக்கும். பிஸ்கெட்டு, அது ஒரு மாவு பிஸ்கட், கோதுமை மாவு பிஸ்கட் 2 கொடுறா. ராத்திரி நேரத்தில் அப்படி வாங்கிட்டு ஒரு டீயில் ஒரு முக்கி சாப்பிட்டா வயிறு நிரம்ப மாதிரி இருக்கும். நைட்டு பசிச்சுன்னு வைங்க, டீனி எந்திரிச்சு வெளியே வந்தால் அப்படி அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அப்பத்துண்டுக்காக இருந்தவன். சரி ரைட்டு விட்டா போ. அங்கே ஒரு வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவன் வாலிபன். நாபால் வாலிபன் வயசு, நல்ல வயசு, வாலிப வயசு. கவனிங்க, இந்த அம்மாவுக்கும் வாலிப வயசு. வயசானவங்களில் அவன்கிட்ட கேட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? கெருவமாக பேசிட்டான். அதனால் அவன்கிட்ட போய் சாப்பிட முடியல. அவன் வாழ்க்கையும் போச்சு. இள வயதிலே மரித்து போனான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரைஸெல்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் ஒருத்தரையாக கேட்டு வாழ்ந்தவன் இவன் சொல்கிறான், என்னை பார்க்கிலும் சம்பரமாய். அதாவது சாலமோன் மாதிரி சாப்பாட்டுக்காக செலவழித்தவன் எவனுமே கிடையாது. நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய என்னை பிரயாசப்படுகிறேன். அது முட்டாள்தனம். நான் ஒரு போஜன பிரியனாய் மாறி சாப்பிட்டால் நான் என்ன ஆவேன் என்று அவன் நினைக்கிறான். நினச்சி ஏன் செஞ்சாதான் என்ன. சில பேர் பாருங்கள், உடம்பை நல்லா பெருத்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடுவான். சில பேர் ஒல்லியாகணும்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடுவான். இப்போ இவன் உடம்பை பெருக்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றான். அவனை மாதிரி சாப்பிட்டவன் கிடையாது, அவன் மாதிரி செலவழிச்சதும் கிடையாது. எதுக்கு? ஏன் சீரியஸாக இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன் வெளியே. முதல்ல சீரியஸாக கொடுத்துருவேன். இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக சிரிங்களேன். இப்படி ரொம்ப, அதாவது இந்த பயபக்தியாக இருக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யப்படாது, நடிக்கப்படாது. சரியா? நல்ல கேஷுவலாக பயபக்தி என்பது இருதயம் திறந்து அர்த்தோடு இருக்கணும். கேஷுவலாக இருக்கணும், கவனமாக கவனிக்கணும். அவ்வளோ வார்த்தையை கவனமாக கவனித்தா போதும். அவனுக்கு ஒத்த ராஜா எழும்பினதே இல்லை. ஈவன் புதிய ஏற்பாட்டில் கூட அவனுக்கு நிகரே கிடையாது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் கொஞ்சம் கவனிங்களேன். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் 12 பலசர கடைக்காரன் 12 பெரிய ஆளுக சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைத்திருந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். வருஷம் முழுவதும் அவனுக்கு சாப்பாடு 12 மணியக்காரர்கள் 12 ஏரியாவில் வச்சிருக்கிறான். 12 ஏரியா வச்சிருக்கிறான். 12 தலைவர்கள். அதில் 2 பேர் சாலமோனுடைய குமாரத்தியாகிய தாபாத் குமாரத்தி பேர் தாபாத். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவன் மகளோட சாலமோனுடைய குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாக இருந்தாள். இவன் ஒரு ஏரியாவுக்கு ஒரு மணியக்காரர் போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கிறான். ஃபுட் கமிட்டி மினிஸ்டர். அவர் போட்டு யாருக்கு சொல்லுங்க? மருமகனுக்கு. நான் சொல்லுவேன், வேதத்தை சொல்லும் பொழுது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா பாடத்தை ஈஸியாக புரிய வைப்பார். நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீ புரியலை, நீ தலைகீழ நின்று படித்து பாரு, உனக்கு விளங்காது. எத்தனை பேர் ஏறி சொன்னாலும் ஏறாது. அப்படி முழிச்சு கண்ணை வச்சு படித்தாலும் படிக்காத முடியாதுங்க.
இதை மட்டும் சொல்லும்போது இதை புரிய ட்ரை பண்ணாவே போதும். நீ பாடம் படிக்கும்போது கர்த்தர் உனக்கு லேசாக உதவி செய்வார். ஏனென்றா நீ என் வேதத்தை மறக்காமல் புரிய நினைத்தாய் அல்லவா, அதனால் நான் உன் பாடத்தை மறக்காமல் உனக்கு நினைவூட்டுவேன். இல்லை என்றால் நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் படிப்பை மறக்க விட்டுருவேன், அவன் பிள்ளை விட்டுருவேறாண்டது. அதனால் நல்ல ஒரு காரியம், இதுதான் ஞானம். எதுவுமே இல்லை, சொல்கிறத புரிந்து கொள்ளா போதும். மருமகனுக்கு ஒரு போஸ்டிங். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ரெண்டாவது மக அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான். அவன் சகோதரனுக்கு இருந்த சாலமோனுக்கு இருந்த ஒரு குமார்த்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணி. அப்போ 2வது மக பஸ்மாத், 2வது மருமை. 2 மருமனுக்கு நல்ல போஸ்டிங்கை கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்கடா, போஸ்டிங்கை கொடுத்துட்டாரு, நல்ல சம்பளம். எப்படி பாருங்கள், போஸ்டிங் யார் கொடுக்குறா? ஆனால் இது வெளியே யாருக்குமே தெரியாது. இதுக்குன்னு ஒரு போஸ்டிங். அதாவது இது 12 போஸ்டிங், புது போஸ்டிங். 12 போஸ்டிங் போட்டது யார்? விட்டு 1000 போஸ்டிங் கூட போடுவான் அவனால் போட முடியும். ஆமாம் இருக்குது. ஆனால் அதில் போடாமல் 2 பேரும் செலக்ட் பண்ணி மட்டும் போடுறான். ஏன்னா 2 பேரும் உண்மையாக இருந்திருக்கிறான். நல்லா செலக்ட் பண்ணி போட்டுட்டு 22, 23 இதை பாருங்களேன், மிரண்டு போவீங்க. நான் ஒன்றுக்கு சாலமோனுக்கு, அப்படி இல்லை, நல்லா வாசிங்க. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் ஒரு நாள் சாப்பாட்டு செலவு. ஒரு நாள் சாப்பாடு செலவு. நல்லா நினச்சோம், நம்மளாம் ஒரு நாள் சாப்பாடு செலவு என்ன சொல்லுவோம்? காலையில் 4 இட்லி இல்லை 2 தோசை, மதியத்து இவ்வளோ சோறு, சாயந்தரம் 4 இட்லி, முடிஞ்சு போச்சு. 1 கப்பு மாவு வாங்கினா 2 கப்பு வாங்கினா குடும்பத்தையே முடிச்சு. 1 கப்பு மாவு, ஒரு கிண்ணம், அதெல்லாம் கணக்கே கிடையாது அவங்ககிட்ட. கப்பெல்லாம் இது என்ன சிரட்டை நினைப்பேன். அது நம்ம வச்சுருக்கக்கூடிய கப்பு மாவு அவன் ஒரு சிரட்டை அளவுக்குள்ள மாவு. இது என்னத்துக்குமா? அவன் என்ன எவ்வளோ செலவழிக்கிறான்? 30 மரக்கால், 60 மரக்கால் மாவும், 60 மரக்கால் கலைமான்களையும், மான்கறி, வெளிமான்கறி, வரையாடுகறி, கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட இது தவிர இது ஏற்கனவே ரெகுலர் டெய்லி கறி தான். 10 மாடுகளும், 10 மாடு, மேய்ச்சலில் இருந்து வந்த 20 ஆடு, 20 மாடுகளும், 100 ஆடு, முடிஞ்சு போச்சு. ஒரு நாளுங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றா வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் உட்காந்து கணக்கு பண்ணி போத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு சாப்பிடுவோம். என்ன இப்படி சொல்கிறீங்க? 10 வருஷத்துக்கு என்ன காரி? நீ என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன கறி எடுப்பீங்க? அரை கிலோ எடுப்பீங்களா? சரி, நான் 100 எல்லாம் கணக்கு கூட 100 தான் எடுப்பீங்க. அது கூட இல்லை, 1 கிலோ வச்சுக்க. 1 கிலோ வச்சா மாதத்துக்கு 4, ஒரு வருஷத்துக்கு 4 வேணுண்டா கணக்கு நமக்கு 48, 48ஓட ஒரு 5, 53 கிலோ. 53 கிலோ ஒரு வருஷத்துக்கு. ஒரு 2 ஆடு வருமா, 3 ஆடு வருமா ஒரு வருஷத்துக்கு? போட்டு பாருங்கள். 10 வருஷத்துக்கு 12, 20 கிட்ட வேறு. ஏற்கனவே மாடு வேறு கிடக்குது, அது வேறு மாட்டு, அது வேறு கிடக்குது. எதை திக்கிறது? 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு நாள் சாப்பாடை எப்படி வச்சு சாப்பிட்றான் பாருங்க. இப்படி சாப்பிட்டு பார்த்துருக்குறான். அதைத்தான் சொல்கிறான், என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? இப்படியெல்லாம் ஒருத்தரும் சாப்பிடாதீங்க, சாப்பிடன்னு நினைக்காதீங்க. அவன் ராஜா, வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் நக்கி பார்த்துட்ருப்பான். ஆனால் 2வது ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, இரண்டாவது சம்பாதிக்க துரிதப்படு. முதல் பாயிண்ட் என்ன? இயேசுவை சந்திக்க துரிதப்படு. 2வது பாயிண்ட், பிள்ளைகளே உங்களுக்கு தான் படித்தா மட்டும் போதாது. நான் படித்து கிழிச்சிட்டேங்கிறதுக்கு ஓரமாக வச்சுட்டு படித்ததை வச்சு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். இருக்கிறத வச்சு சம்பாதிக்க துரிதப்படு. ஜான் ராக்ஃபெல்லர் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய ஒரு வார வருமானம் $10 லட்சம் டாலருக்கு மேல் இருந்ததாம். $10 லட்சம் வீக்லி சம்பாதிப்பார். வாரம் சம்பாதிக்கிறது. அவ்வளவு ஸ்பீடாக சம்பாதிக்கிற மனுஷன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இப்போ சொல்கிற ஆள் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு ஸ்பீடாக சம்பாதிக்கிறார். ஆனால் அவருக்கு சரீரத்தில் இருந்த வியாதி நிமித்தம் அவரால் எதையும் விரும்பி சாப்பிட முடியாது. மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிட்றார். 42 கிலோ எடை அவர் வெயிட்டு. 42 கிலோ எடையில் அவர் எடுத்துக்கொண்ட உணவின் அளவு, ஒவ்வொரு உணவிலும் ஏதோ கொஞ்சம். அதாவது காப்பி குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஒரு நம்ம ரசக்கரண்டி இருக்குல்ல, ரசக்கரண்டி, அதில் ரசத்தை எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றுறீங்கன்னா எவ்வளோ இருக்கும் காப்பி? அவ்வளவுதான், ஒரு காப்பி.
சரி, காய் அடுத்து பயிறு சாப்பிடணும். ஒரு தேக்கரண்டி தானிய வகை. நான் சொல்கிற வரிசை லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அங்கே. ஒரு தேக்கரண்டி தானிய வகை. ஒரு முள் எடுத்துக்கணுமா, முட்டை இப்படியே வெள்ளை முட்டையை போட்டிருப்பாங்களாம், கட் பண்ணி அதை ஓங்கி ஒரு எதோ குத்துறானா, ஒரே ஒரு குத்து தானா. சில வேளை குத்தும்போது சின்னதாக வந்துச்சுன்னா அவ்வளோ, ஒரு முள் குத்தி வெளியே எடுத்துட்டானா அவ்வளோதான். அதில் தான் அந்த அந்த முட்டை. ஒரே ஒரு வேர்க்கடலையா. இதெல்லாம் கொடுமை இல்லை, பாவம் சாப்பாடு. ஒத்த வேர்க்கடலை சில வேர்க்கடலை பெருசாக இருக்குது, ஒரு 3 இருக்குமா, அதில் ஒரு வேர்க்கடையில் ஒரு 3 இருக்கும். ஸோ ஒரு 3 பீஸு. உலகிலேயே செல்வம் மிகுந்தவராய் இருக்கிறார், ஆனால் துரிதமாய் சம்பாதிக்கிறார். சாப்பிட முடியலை, இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிதால போயிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார் பிரசங்கி 3:13, 5:19, புசிக்கு மகிழ்ச்சியாயிரு, இது நான் உனக்கு கொடுக்கிற அனுக்கிரகம். எப்படி திங்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், எப்படி நம்ம கடிக்கிறோம், நல்லா நினச்சி பாருங்களேன். இப்படி ஒரு முக்கு வேறு வாசனையை போட்டு கிளப்பிப்பான். அதில் எக்ஸிபிஷன் போயிட்டிங்கன்னா, எக்ஸிபிஷன் போய் அப்பளம் சாப்பிடாமல் வந்தவன் நான் அப்பளம் சாப்பிடாமல் வராமல் இருக்கிறவங்க யார்? இல்லை பச்சி சாப்பிடாம, இல்லை பூரி சாப்பிடாம, இல்லை பஞ்சு மிட்டாயாவது சாப்பிடாம, ஒன்றுமே சாப்பிடாம உள்ளே போயிட்டு வராமல் இருக்கணும். அவன் போட்டு வச்சுருப்பான். அது வேறு அந்த பஞ்சு மிட்டாய் போட்டு காட்டுவான். நமக்கே நம்ம இவ்வளோ வயசாக இருக்கிறோம், தப்பாக நினப்பானே அப்படின்னாலும் இல்லை, சும்மா கொடு அப்படின்னு வாங்கி என்ன செஞ்சிடும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய சொல்லுங்கள் அனுக்கிரகம். ஒரு வடை சாப்பிட்னா கூட ஆண்டவர் அனுக்கிரகம் இருக்கணுங்க. உடை போடணுனாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேணும். வடை சாப்பிடான்னு அனுக்கிரகம் வேணும். தேவன் அனுக்கிரகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், அதற்காக சந்தோஷப்படணுமா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சம்பாதிக்க துரிதப்படுங்க. அப்படி சோம்பேறியாக வீட்டில் படுத்து கிடக்காது. ஒவ்வொரு விசுவாசியும் படித்து விட்டு படிப்பிற்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை வேண்டும் என்று காத்திருக்காமல் கிடைச்ச வேலையை செய்து சம்பாதிக்க துரிதப்பட்டால் ஆண்டவர் உன் படித்த வேலைக்கு துரிதமாய் உனக்கு நல்ல போஸ்டிங்கை கொடுப்பார். துரிதப்படு. அல்லேலூயா. தான் பாருங்கள், இதெல்லாம் இப்போயாவது நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுங்காக போப்பா, வேலைக்கு போப்பா, சம்பாதிக்க போப்பா நம்ம சொல்லலாம். ஆனால் எறும்புக்கு தலைவனும் கிடையாது, பிரபுவும் கிடையாது, சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. நீதிமொழிகள் 30:25, 6:8 அவர்களுக்கு தலைவனும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அற்பமான செந்து, ஆனாலும் கோடை காலத்தில் அவைகள் தங்களுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கும். எறும்பு கூட சம்பாதிக்குது. நீ என்ன அப்படின்னு கோவம் வருமா இல்லையா? ஒரு எறும்பு, இத்தோண்டு எறும்புங்க, அதுக்கு என்ன தேவை? அதுக்கெல்லாம் ஒரு அரிசியை போட்டேன்னா 10 தடவை உருட்டிக்கிட்டே இருக்கும். அது வச்சு அதை அரிசியை சாப்பிட ஒரு அரிசி ஒரு நாளைக்கு போதும். அது மெதுவாக சாப்பிட்டு 3 நேரம் சாப்பிட்டு போகும். அது கூட குடுன்னு போய் அரிசியை தள்ளிட்டு போகுது. வண்டுகளை கூட பாருங்க, பின்னாடியே தள்ளிட்டு போகும். அரிசி எறும்பு அது முன்னாடி தள்ளிட்டு, வண்டு பின்னாடி தள்ளிட்டு போகும். சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வரணும். நீதிமொழிகள் 3:13, 4, 5 சொல்கிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிங்க. பைபிளை வாசிங்க, வேதத்தை படிங்க, ஏதாவது ஒன்று சம்பாதிக்க. புத்தி எங்கே இருக்குது தெரியுமா? பைபிளில் இருக்குது. வேதத்தை வாசிக்க உனக்கு புத்தி வரும். 4:7 ஞானத்தை சம்பாதி. இன்னும் சங்கீதங்களை வாசிக்க ஞானம் வரும். பிரசங்கிய வாசிக்க ஞானம் வரும். நீதிமொழிகள் வாசிக்க ஞானம் வரும். இதை வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது சம்பாதிக்கணுங்க. ஞானத்தை சம்பாதிக்கிறோம், இதை சம்பாதிக்கிறோம். இதவே சம்பாதிச்சிட்டா போதாது. 16:16 பொன்னையும் சம்பாதிக்கணும், வெள்ளியும் சம்பாதிக்கணும். பொன்னை சம்பாதிப்பதிலும் அப்படின்னா சம்பாதிக்கணும். ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமம். ஸோ பொன்னை சம்பாதிக்கணும், வெள்ளியை சம்பாதிக்கணும். பிரசங்கி 2:7-8 சாலமோன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். அப்படின்னா வேலைக்காரியை சம்பாதிச்சு வேலைக்காரிக்கு அங்கேயே இவனே கல்யாணம் முடிச்சு அதே வேலைக்காரி. அப்போ எத்தனை எப்படி வச்சிருப்பான் பாருங்க. அதையும் சம்பாதிக்கிறான். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலாம் ஆசிகளை சம்பாதிக்கிறேன். பிள்ளைகளே, சம்பாதிக்க துரிதப்படு. இந்த காலம் தான் சம்பாதிக்கிற காலம், ஓடுற காலம். நான் சொல்லுவேன், காலு நிற்கிற வரைக்கும் சம்பாதிக்கலாம். கால் வளைச்சிச்சு உட்காந்து சம்பாதிக்க முடியாது.
கால் வலிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு உட்காந்து சாப்பிடு. துரிதமாய் துரிதமாய் துரிதமாய். கால் வலிக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்காத. உன்னால் நடக்க முடியும், ஓட முடியும். கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சம்பாதித்தேன். பிரயாசப்படணும். பிரசங்கி 2:19, நான் பிரயாசப்பட்டு ஞானத்தை சம்பாதித்தேன். சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்படணும். எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்னை எவனும் கூப்பிடலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை ஒருத்தரும் கூப்பிட மாட்டான். எப்படி கூப்பிடுவான்? நீ சோம்பேறியா இருந்தால் எப்படி கூப்பிடுவான்? நீ இல்லை, போ, நீ போய் தேடு, 4 இடத்துக்கு போ, ஆள கஷ்டப்படு, துரிதப்படு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு சம்பாத்திய கர்த்தர் கொடுப்பாரு. தானா வராதுங்க. பிரைஸ் எல்லாம் வெளியே தோட்டத்தில் இருக்கும், எறும்பு தோட்டத்தில் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அப்படியே நுழைஞ்சு வரும் பாருங்க. வீட்டுக்குள்ளே ஓடி, பின்னாடி ஓடி, ஜன்னல் ஓடி, ஓட்டை ஓடி, அதுலேயும் நம்ம ரொம்ப சிமெண்டெல்லாம் பூசி வச்சுருப்போம். ஏதோ ஒரு புதுசாக ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சு வந்து அது நமக்கு கூட டைனிங் டேபிள் தெரியாது. அது டைனிங் டேபிள் ஏறி கரெக்டாக கேக் வச்சு இடத்த வாசனை முடித்து அடுத்துட்டு அது மட்டும் சாப்பிடாது, கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்கடா, அதை இழுத்துட்டு போயிடும், காலி பண்ணிட்டு போயிடும். ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஓடு. ஆமேனே வரல. அல்லேலூயா. சம்பாதிக்க துரிதப்படு. துரிதமாய் அதில் எப்படி இருக்கணும்? அந்த பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதிக்கணும். அநியாயமாய் சம்பாதிக்கக்கூடாது. ஞானமாய் சம்பாதி. அல்லேலூயா. லூக்கா 12:33, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சம்பாதித்து வையுங்கள். சம்பாதித்து வையுங்கள். சம்பாதிங்கிறாரு ஆண்டவர். பரலோகத்தையும் சம்பாதிக்கணும், இங்கேயும் சம்பாதிக்கணும். எல்லா இடங்களிலும் சம்பாதிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துரிதப்பட வேண்டும். நிறைய பணம் இருக்குதா? நிறைய பணம் இருக்குதுங்க. ஆசையை சம்பாதிச்சிட்டிங்க, அப்படியே வச்சுக்கிட்டு கஞ்சாம்பிடித்தனமாக இருக்கக்கூடாது. அதை வச்சு ஒரு 4 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கணும். ஆமேனே வர மாட்டேங்குது. நான் வாங்கி தர்றேங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். பரவாயில்லப்பா, டீயாவது வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமொழி 16:9 சொல்லுகிறது, அநீதியான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். அது இந்த வசனம், அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் ஒரு வசனம் வரும் நீதிமொழிகளில். சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அநீதியான உலக பொருள் நிறையா இருக்குதா? சரி, பரவாயில்ல. சில ஆள் பழசு கூட வெளியே கொடுக்கவே மாட்டாங்க. இது எங்கள் தாத்தா கொடுத்தது, இந்த ஒரு ஃபேனு, அது டோட்டாக ஓடும், ரைட்டு. அடுத்து உனக்கு ஒரு ஃபேன். எத்தனை ஃபேன் வந்தாலும் அந்த ஃபேனை வெளியே தள்ளுவோங்கன்னே வராது. அந்த சேர்களை வெளியே தள்ளுவோன்னு வராது. வெளியே தள்ளி கொடுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு புதுசு புதுசாக கொடுக்கட்டும். அல்லேலூயா. அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதித்துக்கொள். ஆனால் அநியாயமாக சம்பாதிக்காத. எரேமியா 17:11, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காதே. அநியாயமாக நீ சம்பாதிச்சா பாதி வயசுலே செத்து போவ. ஏன் செத்து போனான் பாதி வயசில்? ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். வசனம் அதுதான் சொல்லப்பட்டது. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையை போட்டு அவையும் காத்து அடக்காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயசிலே விட்டுட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். பாதி வயசிலே முடிஞ்சு போச்சு. பாதி வயசிலே விட்டுட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு அவனுக்குரிய வாழ்க்கை. சில வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நாபாலுடைய வாழ்க்கையெல்லாம் பாதி வயசில் போனது தான். ஏனென்றால் அதை சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச அளவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போச்சு. அநியாயமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ரத்தம் சிந்தி பரிதானம் வாங்கி பொருளாசையினால் இடுக்கண் செய்து அநியாயமாய் சம்பாதிக்க வேண்டாம். எசேக்கியேல் 22:12-13. கள்ளத்தராசு, கள்ளப்படிகள், கொடுமை, பொய் பேசுதல், இப்படி துன்மார்க்கமாய் சம்பாதித்தல் வேண்டாம். இதன் நிமித்தம் நீ புசித்து திருப்தி அடையாதிருப்பாய், சோர்வுண்டாகும், பட்டயத்துக்கிறவாய், விதைத்து மறுக்க மாட்டாய். மீகா 6:10. அநியாயமாக சம்பாதிக்க வேணாம், நியாயமாக சம்பாதி. ஒருவேளை அதற்கு முன்னாடி அநியாயம் சம்பாதிச்சுட்டேன் செயல்படும் பொழுது தான் அங்கே ஆண்டவர் இறங்கி கர்த்தர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லிட்டு மன்னிக்கிற சுபாவம் உண்டு. ஆண்டவர் மன்னிப்பார். வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் பாவ நிவாரண காணிக்கையை செலுத்தி ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லும்போது கர்த்தர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த மன்னிப்பு வாங்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அநியாயம் சம்பாதிப்பானா, சீக்கிரம் என்ன செய்வான், வேகமாக போயிடுவான்.
அநியாயமான மரக்கால், அருவருக்கப்படத்தக்க காரியங்கள், கள்ளத்தராசு, பொய்யாய் சம்பாதிப்பது, இப்படியெல்லாம் வேண்டாம். ஞானமாக, நேர்மையாக, மேன்மையாக சம்பாதிங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாசலை திறந்து கொடுப்பார். கையை ஒருத்தி அல்ல சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார். எதுக்காக அழைச்சார்? வாடா உனக்கு பெரிய தேசத்தை தர்றேன்னு சொல்லும்போது அவர் வெளியே வந்து என்ன செஞ்சார்? வெளியே வர்றாரு, கூப்பிட்டு வர்றாரு, அப்பாவையும் கூப்பிட்டு வர்றாரு, குடும்பத்தையும் கூப்பிட்டு வர்றாரு. வெளியே வந்தவுடனே முதல்ல அவருக்கு என்ன செய்தி? முதல் நல்ல செய்தி சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஆபிரகாம் குடும்பத்தை வெளியே கூட்டு வரும்போது நடந்த சம்பவத்தில் முதல் சம்பவம் என்ன? இயேசு அழைத்து வரும் பொழுது அப்பா செத்து போயிட்டார். நம்மனா என்ன செஞ்சுருப்போம்? என்ன ஆண்டவர் என்னை அழைச்சார், வெளியே கூட்டு வந்து முதல்ல எங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டார். எதுக்கு? அதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்துதான் சொல்வார். எங்கள் அப்பா ஊரில் இருந்துருந்தான் அமைதியாக இருந்திருப்பார்ல. அப்படி சொல்லலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்குன்னா அது கர்த்தர் தான் செய்கிறார். விட்டுட்டு போயிடணும். விட்டுட்டு போய் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான். அப்போ ஆபிரகாம் யாரு சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? அமைதியாக இருக்கீங்க. சம்பாதிக்கிறவன். சம்பாதிக்காமல் வெட்டி தெண்டமாக திரிகிற எவனையும் கூப்பிட மாட்டார். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவனை ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டார், ஆசீர்வதிக்கவும் மாட்டார். அவன் சம்பாதிக்கிறவன். அட்லீஸ்ட் கழுதையாவது தேடி வேலைக்கு போனான்ல, ஒரு தேடுற வேலை. யார்? ஆமாம், சொன்ன அப்பாவை கழுதை காணாமல் தேடி போகிறான். ஆடு மேய்க்கிறது இவன் வேலை. எல்லாருமே பாருங்கள் ஜாப்பில் இருந்தவன். மீன் பிடிக்கிறது அவர்கள் வேலை. எல்லாமே வேலையில் இருந்தவங்க தான். ஒரே வார்த்தை, எல்லாருமே சம்பாதிக்கிறவங்க. அவன் சம்பாதிச்சான். ஆபிரகாம் சம்பாதித்தான். அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். ஆபிரகாமுக்கு அடுத்து யார் வருவா? யாக்கோப்பு பாருங்கள், 30:26. 30:26. நல்லா சம்பாதிக்கணும். முதல்ல இங்கே இருக்க எல்லாருமே சம்பாதிக்க துரிதப்படணும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் சம்பாதிக்கணும். துரிதப்படு. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும். ஒய்ஃபேவே என்ன செஞ்சுருக்கான்? ஒய்ஃப் சம்பாதிச்சிருக்காங்க. சும்மா இல்லை. மனைவி வேணா நீ சம்பாதிக்க மாட்டான், எனக்கு மனைவி கொடுனா எப்படி கொடுப்பான்? நீ தான்டா சம்பாதிக்கணும். நீ சம்பாதிக்கணும். நான் சொல்லுவேன், நீ ஒழுங்காக சம்பாதிக்கணும் இருந்தால் நல்ல சம்பளம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேனே வரல. ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும். எத்தனை வருஷம்? 14 வருஷம் சம்பாதிச்சு 2 பேரையும் 2 அடிஷனலையும் கூட்டு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கிறான். அதோடு கூட இது மட்டும் இல்லை, இது இதை சம்பாதிச்சிருக்கிறான். 30ஆம் வசனம் அடுத்து முதல்ல மனைவி இவன் தான் சம்பாதிச்சு. அதை விட்டு அப்பா அம்மாட்ட நீ எனக்கு மனைவி சம்பாதிச்சு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லலை. இவனே நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. எனக்கு அவனுக்கு பெருகிருச்சு. இப்போ என்ன தெரியுமா? அவனுக்கு பெருகிருச்சு, இவனுக்கு பெருகி இருக்கு. இவனுக்கு என்ன பெருகி இருக்குது? குடும்பம் குட்டி. அவனுக்கு என்ன பெருகி இருக்குது? ஆஸ்தி அந்தஸ்து. இப்போ இவனுக்கு இவன் முதல்ல மனைவியை சம்பாதிச்சிட்டான், பிள்ளைகளையும் சம்பாதிச்சிட்டான், பெருகிருச்சு. இப்போ ஒரு பிள்ளை போகும்போது எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வா டாடி அப்படின்னு ஆடு மேய்க்க போகும்போது சொல்கிறான்னு வைங்க, நான் என்ன செஞ்சாகணும்? உடனே உங்கள் மாமனாட்டை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா போய் ஒய்ஃப் அனுப்பிச்சிட்டு போ, உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா நான் 5 ஸ்டார் சாக்லேட்டாக வச்சுருக்கா வாங்கி தர்றதுக்கு, போயா நீ தானே என்னை கல்யாணம் பண்ண, நீ தான் வாங்கித்தையா அப்படின்னு சொல்லணும். சில கேஸுங்க, நல்ல கேஸுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சில கேஸுகளும் உண்டு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ 2வது குடும்பத்துக்காக இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுறேன். அப்படின்னா துரிதமாய் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறான். மனைவி கட்டிட்டேன்னா மரியாதையாக மனைவிக்கு சம்பாதிச்சு போ, அவள் கேட்குறத வாங்கி கொடுக்குறது நீ தான் சம்பாதிக்கணும். இப்போ போயிட்டு நைனா மம்மி டாடி கையெழுந்திக்கிட்டு கூடாது. ஒரு ஆமேனே வரல இந்த பக்கம், இல்லை கேட்க மாட்டேன், இனிமேல் நானே சம்பாதிக்க போகிறேன். துரிதமாய் சம்பாதி,
துரிதப்படு. குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணா. 18 வசனம், 31 அதிகாரம் 18 வசனம். என்னென்ன காரியத்தை அவன் சம்பாதித்து, ஒரு ஆள் தாங்க தனிப்பட்ட முறையில் பாருங்க, சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும், தன் பொருள்கள் எல்லாவற்றையும். ஸோ மந்தையும் அவன் தான் சம்பாதிச்சிருக்கிறான், பொருளும் அவன் தான் சம்பாதிச்சிருக்கான். வீட்டுக்கு தேவையான அத்தனையும் நீ சம்பாதிக்கணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் சம்பாதிக்கணும். ஏதோ அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும்னு அல்ல. சம்பாதிக்க துரிதப்படு. ஆவியானவர் சொல்றாருன்னா உனக்கு சம்பாத்தியத்துக்கு ஏதுவான வாசல் அங்கே திறந்து வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கலாம், இனி நீ இறங்கி போய் பாரு, அங்கே திறந்திருக்கும். சம்பாதிக்க துரிதப்படு. துரிதமாக போய் அதை பிடித்துக்கொள். அல்லேலூயா. 46 அதிகாரம் 6 வசனம், 46:6. யாக்கோப்பு 4 விதத்தில் சம்பாதித்து இருக்கிறான். ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். ஸோ எல்லாவற்றையும் அவ பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டான். சம்பாதிக்க துரிதப்படுங்க ஒவ்வொரு பிள்ளைகளும். அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் வாழணும்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், துரிதப்பட்டா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நாம் பிரயாசப்படாமல் இருக்கிற வரைக்கும் கிடைக்காது. துரிதப்படணும், தைரியமாக இறங்கணும், இறங்கி போகணும், இறங்கி கிரியை செஞ்சு பாருங்க. ஆரம்பத்தை தோல்வி போல தோணும், தோண்டு போகாதே, உள்ள நுழ. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இதை செய்ய வல்லவராய் இருப்பார். ஆதியாகமம் 36 அதிகாரம் 6 வசனம். அவனுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆள் பாருங்க, ஏசா வருகிறார். ஏசாவும் தன் மனைவி குமாரர் குமாரத்திகள் தன் வீட்டில் உள்ள யாவரையும், தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் இவ்வளவு வரிசையா சொல்லிட்டு தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும், ஆஸ்தி சம்பாதிச்சிருக்கிறான். அப்பங்கிட்ட வாங்கின ஆசீர்வாதம் இல்லை, சம்பாதிச்சிருக்கிறான். சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டான். சேர்த்து வைக்கணும், செலவழிக்கிறவனா இருக்கக்கூடாது. ஏசாவை எப்படி என்னென்னமோ சொன்னோம், ஆனால் பாருங்க, ஏசா ஆஸ்தி முழுவதையும் சேர்க்கிறவன். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சேர்த்து கொண்டான். இப்போ சேர்த்து வச்சிருக்கிறான். சேர்த்து ஆஸ்தியை சேர்த்து வைக்க கற்றுக்கொள். சம்பாதித்த ஆஸ்தியை சேர்த்து வைக்க கற்றுக்கொள். சேர்த்து வச்சிருக்கணும். யாருமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாரும் செய்யணும். ஸோ துரிதமாய் நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிக்க துரிதப்படு. முதல்ல சொல்லுங்கள், இயேசுவை சந்திக்க துரிதப்படு. ரெண்டாவது துரிதப்படு. மூன்றாவது கடைசியாக ஆதியாகமம் 19 அதிகாரம் 15 வசனம். வேகமாக முடிச்சிடுறேன். கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அழிவு நின்று தப்பிக்க துரிதப்படு. இயேசுவை சந்திக்க துரிதப்படு. இரண்டாவது சம்பாதிக்க துரிதப்படு. மூன்றாவது அழிவு நின்று தப்பிக்க துரிதப்படு. சோதம் என்ற ஒரு பட்டணம். சோதம் என்று சொன்னால் அந்த உள்ள பட்டணத்துக்குள்ளே போகும் பொழுது ஒவ்வொருத்தர் கையிலையும் விலங்கு போட்டுருவாங்க. விலங்கு உள்ளே என்ட்ரன்ஸ் நுழைஞ்சாலே பிசாசு கையில் விலங்கை போட்டுட்டு தான் உள்ளே அனுப்புவான். விலங்கு போடாமல் உள்ளே நுழையவே முடியாது. ஒரு விலங்கு போட்டுருவான். ஆனால் பார்க்கும்போது எருசலேமுடைய தங்கச்சி போல் இருக்கும். சோதம் பட்டணம் எப்படி இருக்குதான்? எருசலேம் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே இருக்கும். எசேக்கியேல் 16, 46, 48, 57 உன் தமக்கை அவள் எருசலேமினுடைய தங்கை போடப்பட்டிருக்கும். தங்கச்சி போல இருக்கும். அது மாத்திரமல்ல, பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பார்வைக்கு ஆதியாகமம் 10:19 கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கும். பார்க்க தோட்டம், கர்த்தருடைய ஏதேன் தோட்டம் போல இருக்குது. இதை பார்த்தா அப்படியே எருசலேமுடைய தங்கச்சி போல் இருக்குது. அப்போ நல்ல பட்டணம் இது. ஆனால் உள்ளே போகும்போது விலங்கு போட்டுருவான். அந்த விலங்கு ஒரு பயங்கரமான விலங்கு. அந்த விலங்கு போடப்பட்ட ஒரு பரிதபிக்கப்பட்ட இடம். என்ன விலங்கு? எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 வசனத்திலே அங்கே ஒரு 4 விலங்கை போட்டுட்டு தான் உள்ளே அனுப்புவான். ஒன்று கர்வம். கவனிங்க, சோதோமில் என்ன இருந்திருக்குது? கர்வம்.
நம்மளே சொல்லுவோம் கர்வம் பிடிச்சவ, இவட்டெல்லாம் போய் பேசக்கூடாது. கர்மம் பிடிச்சவ இல்லை, கர்வம் பிடிச்சவ. ஏன்னா பண திமிரில் பேசுகிறாள், படிப்பு திமிரில் பேசுகிறாள், அது கர்வம். அப்போ உள்ளே நுழைஞ்சோன்னு அவன் சொல்லுவான் பிசாசு, இந்த ஊரில் நீ வாழணும்னா எப்படி வாழணும் தெரியுமா? கர்வமாக வாழணும், விளங்கு. ரெண்டாவது ஆகார திரட்சி. நல்ல தின்னு சொத்தை அழிச்சாவது காலி பண்ணு. ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய நிர்விசாரம். எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், நிர்விசாரம். எல்லாம் கிடைக்கும், இயேசுவை தேட மாட்டான், நிர்விசாரம். உங்களுக்கு சில பேருக்கு பாருங்கள், எதுக்கு இயேசுவை தேடி வரணும்? நான் நல்லா சம்பாதிக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு தேவையே இல்லை. நிர்விசாரம், நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, சாங்கோபோங்கமாகிய ஒரு வாழ்க்கை. சாங்கோபோங்கம் என்று சொன்னால் யாரையும் கண்டுக்க மாட்டான். தனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜ்யம், ஒரு தனி மனுஷி, ஒரு தனி தைரியம். சாங்கோபாங்கம், அதுக்கு பேர் சாங்கோபாங்கம். யாரும் கவலைப்பட, ஏன்னா எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எவனும் தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், சாங்கோபாங்கம். இந்த 4 வித வல்லமையிலே கண்டிப்பாக அவன் சிக்கி இருக்கணும். அப்போ விலங்கு போடப்பட்டுட்டு தான் வச்சுருப்பான். இதான் சோதம். புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 4 சுபம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒருவேளை, ஏனென்றால் இவன் லோத்து உள்ளே போகிறான். லோத்து ரட்சிக்கப்பட்டவன் தான், நீதிமான் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான், ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தவன் தான். இவனும் உள்ளே போய் விலங்கில் மாட்டிக்கிட்டான். விலங்கு மாட்டப்பட்ட ஒரு பரிபவிக்கப்பட்ட நிலை. உபாகம் 29:23 சோதோம், குமரோ, அத்மா, செபாயும் என்ற பட்டணங்கள். இந்த பட்டணங்கள் மேலே தேவனுடைய கோபம், அழிவு இருக்குது. அழிவு இருந்துன்னு தெரிஞ்சே நீ உள்ளே போய் ஏன் என்னை அழிச்சாருன்னா என்ன அர்த்தம்? அது அழிவுள்ள பட்டணம், அழிய போகிற பட்டணம், சாக போகிற பட்டணம், கந்தகத்தை ஆண்டு இறக்க போகிற பட்டணம். அது அழிவுள்ள பகுதி உனக்கு தெரியுமா தெரியாதா? அது மோசமான பகுதியில் தெரியுமா தெரியாதா? எகிப்து மோசமானது, சோதம் மோசமானது, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப. அது அப்படி இல்லைங்க, அது நல்லா இருக்குது, ஏதோ தோட்டம் போலதான் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவேன் நினச்சி நீ உள்ளே போனேன்னா எப்படி வெளியே வர முடியும்? உன்னால் வெளியே வர முடியாது. இன்னைக்கு கர்த்தர் திரும்ப சொல்ற, ஒருவேளை இதே சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீ சோதோமுக்குள்ள இருக்கிறாய். கர்வம் பிடிச்சு போய் இருக்கிறீங்களா? ஆகார திரட்சியில் இருக்கிறீங்களா? நிர்விசாரத்தில் இருக்கிறீங்களா? சாங்கபோங்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் சோதோமுக்குள்ள இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்குள் இருக்கிற பிள்ளைகள் சில வேளைகளே இதற்குள்ளே சிக்கி விலங்கிடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வர நீ துரிதப்படு. ஆண்டவரே, நான் வெளியே வர்றேன். உனக்கு ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. ஊழியக்காரருடைய ஜெபம் அவனுக்கு நேரே கடந்து போகுது. இந்த 2 வல்லமை போகுது. ஆபிரகாமுடைய ஜெபம் போகுது, தூதனுடைய வல்லமை போகுது. இந்த 2 போய் எப்போ பெரிய இந்த விலங்க உடைச்சு வெளியே கூப்பிட்டு வருது. ஆனா நீ துரிதப்படணும். நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னே இருந்தா என்ன அர்த்தம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், துரிதப்படு. ஆமோஸ் 4:11, ஆமோஸின் புத்தகம் 4:11, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் கவிழ்த்து போட்டார். கவிழ்க்க போகிற பரம் வாழ்க்கை கவிழ்ந்து போகும், குடும்பம் கவிழ்ந்து போகும். கப்பல்ல கவிழ்ந்து போனா எப்படி மரணம் சம்பவிக்குமோ அதுபோல மரணத்துக்கு ஏதுவான நிலையில நீ இருக்கிற. கவிழ்க்க போகிறார். தொழில் கவிழ்ந்து போகலாம், படிப்பு கவிழ்ந்து போகலாம், அந்தஸ்து கவிழ்ந்து போகலாம். ஏதாவது ஒன்று கவிழ்ந்து போக போற. ஆண்டவர் சொல்றார், நான் தான் கவிழ்க்க போறேன், அதிலிருந்து வெளியே வந்துட்டா தப்பிச்சுக்க. துரிதப்படு. அழிவிலிருந்து வெளியே வர நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் இனிமேல் கர்வமாக பேச மாட்டேன், நிர்விசாரமாக திரிய மாட்டேன், சாங்க போகமான வாழ்க்கை வாழ மாட்டேன். ஆண்டவரே, நான் நீதிமானுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வெளிவர என்னை நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் என்னை மீட்டுக்கொள்ளும். நான் துரிதப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உன் வீட்டுக்கு ஒரு தேவதூதனை அனுப்புவாரே, உள்ள இறங்குவாரு. செப்பனியா 2:9, தேவ பிள்ளையே, ஒருவேளை நான் வரமாட்டேன் என்று செய்தால் உனக்கு என்ன நடக்கும்னா நீ கவிழ்க்கப்பட்டு போவாய்.
2ஆம் அதிகாரம் 9வது வசனம். செப்பனியா 2:9. என்ன நடக்குங்கிறத இனிமேல் பட்டு ஒருவரும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குது, எனக்கு மட்டும் ஏன் வரலாம் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ இருக்கிற இடம் சோதோமுக்குள்ள இருந்தா இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? ஆகையால் மோவாப் சோதோமை போலவும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடரும் உப்பு பள்ளத்து காஞ்சொரி வாழ்க்கை சொரித்தனமான வாழ்க்கையா மாறிடும். காஞ்சொரி படரும் என்று சொன்னால் எந்த விதமான விளைச்சல் வராது. பூரா அந்த முச்செடி பறந்திருக்கும். நீ என்ன விளைச்சாலும் முள்ளு தான் வருமா ஒழிய அதிலிருந்து எந்த ஆசீர்வாதம் வராது. ஏன் எனக்கு மட்டும் வரல, ஏன் என் தொழிலில் வரலன்னா நீ எங்கே இருக்கிற? சோதோமுக்குள்ளே இருக்க, வெளியே வா. தேவனுடைய அங்கே சாபம் அங்கே இருக்குதுங்க. சாபத்துக்குள்ளே ஏன் நான் போய் உட்காந்துக்கிட்டு நான் அங்கே தான் இருப்பேன், ஆனால் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற, துரிதப்படு, நான் இந்த பட்டணத்தை அழிவிக்குன்னு வச்சிருக்கிறேன். இந்த பகுதி அழிவான பகுதிக்குள்ளே நீ போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கும்னா ஆசீர்வதிக்க முடியாது. உனக்கு ஒரு ஜெபம் வரும், உனக்கு ஒரு மண்டாட்டு ஜெபம் வரும், உனக்கு ஒரு தேவதன் வரும், உனக்கு ஒரு வார்த்தை வரும். உன்னை எப்படியாவது வெளியே வரணும், நீ துரிதப்படணும். நான் வர்றேன் ஆண்டவரே, இல்லை நான் இதை விட்டுட்டு வெளியே வர்றேங்கன்னு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த 2 காரியங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். அவபக்தியாய், அந்த வசனம் வருவாங்க, அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவபக்தியாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சோதம் கொமோரா பட்டணம் திருஷ்டாந்தம். நீ அவபக்தியான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனால் திருஷ்டாந்தமாக உனக்கு எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை இது, ஒரு காரியம் இது. இப்படி நடக்கும், நீ கவிழ்க்கப்பட்டு போவ, காஞ்சொரி வரும், ஆசீர்வாதம் இருக்காது, மரணங்கள் சம்பவிக்கும், காரியங்கள் நடக்காது, உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்காது. அதிலிருந்து நீ வெளியே வர துரிதப்படு என்று திருஷ்டாந்தமாக இதை எழுத வச்சிருக்கிறார் ஆண்டவர். லோத்து என்று சொன்னால் டார்க் கலர் என்று பொருள்படும். லோத்து என்றால் டார்க் கலர், கருப்பு வண்ணமாக்கப்பட்டவன். அவன் கருப்பு அல்ல, கருப்பு வண்ணமாக்கப்பட்டவன். ஆபிரகாமோடு கூட இருக்கும் வர அவனை யாரும் கருப்பு வண்ணம் ஆக்கல. என்னைக்கு சோதம்குள்ள போனானோ, எகிப்துக்குள்ள போனானோ, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு வேற பகுதிக்குள்ள நுழைஞ்சாங்களோ, அன்னைக்கே மேலே கருப்பு பூசப்பட்டு பிசாசு விலங்கு போட்டான், மேலே பெயிண்ட் அடிச்சிட்டான். நீதிமான கருப்பு பெயிண்ட் அடித்து என்னவா மாற்றிட்டான்? வாதிக்கப்பட்ட நீதிமானாய் மாற்றி விலங்கு போட்டு நீ கர்வமாக இருக்கணும், நிர்விசாரமாக இருக்கணும், சாங்கமாக, அப்போ தான் உனக்கு இந்த இடம் உள்ளே விட்டுட்டான். அப்படியேப்பட்ட ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையில் அவன் கிடக்கிறான். ஆனால் ஆபிரகாம் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். சபை பிள்ளைகளே, உங்களுக்காக சபை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு தெரியாமல் ஒருவர் நம்ம பிள்ளைகளை தவறி போன ஆடுகளை போல போயிருக்கலாம். ஆனால் சபை ஜெபம் பண்ணுது. ஆபிரகாம் மன்றாடுறான், ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாங்க, மன்றாடு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலையில் போயிருச்சு. ஆபிரகாம் போராட, என் கூட புறப்பட்டு வந்தபோது என் கூட வந்தவன், எனக்கு தோளாய் வந்தவன், புயமாய் வந்தவன், நான் சொல்ல கேட்டு ஆசையை சம்பாதித்தவன், நன்றாக வாழ்க்கை வாழ்ந்தவன், இப்பொழுது கருப்பு வண்ணம் பூசப்பட்ட நிலைகளை சோதமுக்கள் கிடக்கிறான். அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், ஆண்டவரே நீ உதவி செய் என்று அவன் திறப்பின் வாசலில் நின்று ஆண்டவரோடு போராடுறான். சும்மா இல்லை, இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஜெபிக்கிறானே ஒழிய ஆபிரகாம் அங்கே போல. அதுலேயும் ஓரளவு போய் அவனை விடுதலை கொடுத்து பாதுகாத்து விட்டுட்டு சரி அப்பயாவது வந்திருக்கலாம். ஒரு கிருபை கிடைக்குது, ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார், அப்பயே வெளியே வந்திருக்கணும், வரல. அவனை அங்கே தங்கள் ஆபரம் வந்துட்டான், திரும்ப அவன் போகலை. இல்லை நான் இனி போக மாட்டேன், நீங்கள் தான், நீ தான் துரிதப்படணும், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியும், உங்கள் இடத்துக்குள்ளே நாங்கள் நுழைய முடியாது. அவன் சொல்கிறான், உன் இடத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு தடவை கிருபையாய் வந்தேன், ஜெயிச்சு விட்டுட்டேன், திரும்பவும் வரமாட்டேன். காரணம், அது அழிவுடைய உச்சக்கட்ட எல்லைக்கு வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. அழிக்க போகிற இடத்துல உனக்கு என்ன வேலை பாரு. எலியா பார்த்து கேட்டால, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்ன மாதிரி கேட்பாரு ஆபிரகாம் பார்த்து. நீ போகாத, அந்த ஏரியாக்குள்ளே போகாத, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, நான் வேற அனுப்புகிறேன். அவன் இருதயத்தை துரிதப்படுத்துகிறேன். ஒன்று, ஏன் அவள் வீட்டுக்குள் நுழைய முடிய சூழ்நிலை, அவன் போனான், வருந்தி கூப்பிட்டு
அவனும் பாருங்கள், அந்த கருப்பு பூசப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவன் அந்த நீதிமானுடைய அனுபவம். எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணும், போஜன பலி ஏறெடுக்கணும், எடுத்தான் பாருங்கள். அதான் ஆச்சரியமான காரியம். கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருந்தாலும் எவ்வளோதான், அதான் சொல்லுவேன், எவ்வளவு தான் நீங்கள் வெளியே வேஷம் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே அல்லேலூயான்னு வந்துடும். திடீர்னு பார்த்தா பிரைஸ்லார் வந்துடும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக. ஃபோன் அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரைஸ், அது சொல்லக்கூடாது, இனிமேல் வேணாம் வேணாம் அப்படியே. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது உள்ள அடையாளம் இருக்கும், வெளியே வராமல் இருக்காது. அவனுக்கு அந்த எண்ணம். 2 காணி செய்தான் பாருங்கள். கர்த்தர் அவனை என்ன செய்த, துரிதப்படுத்தினான். 19:3 ஆதியா 19:3 அவன் விருந்து பண்ணினான். விருந்து பண்ணுறான், விருந்து போடுறான், நல்லா தான் சாப்பிட்றான். போடுறவள் இந்த அம்மாவும் சேர்ந்து தான் போடுது, 2 பேரும் சேர்ந்தே போடுறாங்க இல்லையா? என்ன போட்டிருக்கு, அவன் அவர்களை மிகவும் பரிந்து கேட்டுக்கொண்டான், வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்புள்ள என்ன போட்டிருக்கு பாரு, அவன் புளிப்புள்ள அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா, சாரால் சமப்பா. இங்கே இவனுக்கு நான் சமைக்க போடான்ட்டு மூஞ்சி தூக்கிட்டு இந்த அம்மா போய் உட்காந்துருக்குது. எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து 2 பேருக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன். நல்ல மாப்பிள்ளை, நிர்விசாரமான மாப்பிள்ளை, கருவம் பிடிச்ச மாப்பிள்ளை, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல மாப்பிள்ளை. கவனிக்கணும், பார்க்க நல்லா தெரியும். ஏன்னா கருவத்திலே உச்சக்கட்ட கருவம் பிடிச்சவங்களாம் நல்லவங்க. அங்கே உலகத்தினுடைய நீதி அழுக்கான, நான் எச்சரிப்பாக சொல்கிறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. உலகம் இப்படித்தான் சொல்லு, ஏமாந்துடாத. போர்வையை பொத்தி விடும். கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கும், கருப்பு பெயிண்ட். இவனாவது கருப்பு பெயிண்ட் அடித்தவன், அவன் கருப்பு பெயிண்ட் இல்லை, கருப்பந்தான், கருப்பாக தான் இருப்பான். அப்படின்னா உடனே கலரை பார்த்து சொல்லலை நான், சரியத்தை கருப்பு வந்துடுறாங்க கருப்பா, அப்படி இது இல்லை. கருப்பு என்றால் பாவம், பாவத்தினுடைய உச்சக்கட்டை எல்லை. அவன் உச்சக்கட்ட பாவத்தில் இருக்கானா அவன்லாம் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லித்தான் 2 மாப்பிள்ளை பார்த்தாங்க. எத்தனை மாப்பிள்ளை? 2 மாப்பிள்ளை பார்த்தாங்க. 2 மாப்பிள்ளை கல்யாணம் நின்று போச்சு. நின்று போச்சா நின்று போகலையா? நான் சொல்கிறது உண்மையை தான் சொல்கிறேன். சோதம் கும்பலில் 2 மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணி அடுத்த வாரம் கல்யாணம், அடுத்த மாதம் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. பேசி முடிச்சாச்சு. இப்போ ஆண்டவர் கல்யாணம் வேணால் ஒன்று வேணால் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும்? நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறார், ஆண்டவர் இப்படி சொல்கிறார். இப்போ தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஏரியாவில் பார்த்து அதை பார்த்து மேட்ரிமோனியை பார்த்து இதை பார்த்து பேசி ஆளை பிடிச்சி ஆளை பேசி வச்சா இன்னும் இது 2 சுத்தங்களா, இது அவர் ஆண்டவரே இல்லை. என்ன இப்படி ஆண்டவராதே, ஆண்டவர் உனக்கு 2 பேத்துக்குமே கல்யாணம் கிடையாது, வெளியே போ வெளியே போ அப்படிங்கிறாரு. இது 2 அதுவுமே ஓகே ஓகே இதில்னா வேறு அப்படின்ட்டு அது கிளம்பிருச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு மாமியாருக்கு வரக்கு இருப்பில்ல. நல்லா கவனித்து பாருங்கள். பிரச்சனை யாருக்கு எங்கே இருக்குது? மிஸ்ஸஸ் லோத். அதுதான் முதல்ல இதிலே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு அப்பம் கொடுக்கல, ஒரு தண்ணியாவது ஒரு வேளை ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்தாலும் போட்டிருக்கோம். என்ன போடு, அவன் அப்பம் சுட்டானா? வாழ்க்கை முழுவதும் அவன் தான் போட்டிருக்கானா என்னான்னு தெரியலை. என்னைக்கு சோதமுக்குள்ளே நுழைஞ்சா, மகனே நீ தாண்டா சமைக்காரன், சோதமுக்குள்ளே நுழைஞ்சா, எருசலேமுக்குள்ளே நுழைஞ்சா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ அதை வெட்டு நான் அதை வெட்டு இதை வெட்டு சாப்பிடுவோம். அது இங்கே என்ன நடந்திருக்குது? அவன் அப்பத்தை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி அவன் தான் சுட்டு கொடுத்துருக்கிறான். அவன் சாப்பிடும்போது இவன் முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நிர்விசாரம், சாங்க போங்கம், கருவம் அப்படி பிடிச்சி போய் நிற்குது. அதான் விலங்கு சாங்க விலங்கு போடப்பட்ட நிலையில் இருக்குது அல்லவா? என்ன செய்ய சொல்கிறா? இப்போ உள்ள வந்து என்ன நம்ம நினைக்கிற இதைத்தான் பார்க்குறோம். உள்ள வந்து இவன் என்ன சொல்ல தெரியுமா? இதை பார், இந்த ஏரியா உனக்கு கிடையாது, இந்த ஏரியாவை அழிக்க போகிறேன், எல்லாம் செத்தே ஆகணும். கல்யாணம் வச்சிருக்கியா? கல்யாணமாக நின்று போகும், நிறுத்தியாச்சு. இல்லை ஒரு சான்ஸு கொடுக்குறேன், முடிஞ்சா நீ போ பிரசித்தம் பண்ணு. யார? இயேசுவை, சந்தித்த இயேசுவை பிரசித்தம் பண்ணு. அவன் கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டானா, நானும் வர்றேன்னா அந்த குடும்பத்தை கூட்டுவா, அவனையும் நான் தப்பு வைக்கிறேன். கர்த்தர் கிருபையா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஆனால் அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? போய் சொன்னா பரியாசம் பண்ணுறான், நக்கல் பண்ணுறான். அப்போ நக்கல் பண்ணுற சாங்கோ போங்கம் உடைய அந்த மனுஷனை நல்லவன் சொன்னா எப்படி விளங்குதா விளங்கலையா? சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆனால் அங்கே பாருங்க, அவங்க நல்ல குவாலிட்டியான ஆளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவன் விலங்கிடப்பட்டு இருக்கிறான், பிசாசினால் விலங்கிடப்பட்ட அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. இவனால் அவங்கள மேற்கொள்ள முடியலை. சான்ஸ் கொடுத்தாரா?
போய் பேசு. இல்லைங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு, பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டான். சோதம் கோமல இருக்கிறவன் நீ ஓம் பேச்சை கேட்க மாட்டான், முடியாது. ஆனால் கேட்க வைக்க முடியும். நீ இவகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் ஜெபமணி உபாசம் பண்ணால் கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு சான்ஸு, டைம் இல்லை. இப்போ போ, துரிதப்படு. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு யாரை விட்டு வர மனசு இல்லை? 2 மருமகனை விட்டு வர மனசு இல்லை. என் மருமகனை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுமே திரும்பி மருமகனவே பார்க்குறா. சோதமையும் பார்க்குறா, மருமகனையும் பார்க்குறா, மீன்களையும் பார்க்குறா, எல்லாத்தையும் உப்பையும் பார்க்குறா. ஐயோ அப்படின்னு போனால் உப்பை ஊற்று பார்த்தா உப்பு தூணாவே மாறிட்டா. இவ ஒரு ஆள் தான். துரிதப்படுத்தினார்கள், துரிதப்படுத்தி வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் இவ ஒரே ஒரு ஆள் எச்சரிப்பை கேட்டும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள். அல்லேலூயா. ஆதியா 19:29 வாசிப்போம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது, யார் அழிச்சா? தேவன் அழித்தார். போட்டிருக்கா, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைச்சாருங்க. ஆபிரகாம் மண்டாடி செவன் நினைச்சு லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பு போகும்படி அழியாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். காரணம், இவன் துரிதப்பட்டான். துரிதப்படுகிறவங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். அழிவினின்று தப்பிக்க துரிதப்படணும். ஒருவேளை இந்த பழைய பாரியங்கள் பழைய பாரம்பரியம் நமக்குள்ளே வந்து அதில் போய் சிக்கன் நினச்சிங்கன்னா, துரிதப்பட்டீங்கன்னா, நிச்சயமாக ஆபிரகாமை நினைத்தது என்று சொன்னது போல் தேவன் திருச்சபையை நினைத்து சபையினுடைய ஜெபத்தை நினைத்து அழிவினின்று நிச்சயமாய் தப்புவிப்பார். 3 காரியங்கள். 1, இயேசுவை சந்திக்க துரிதப்படு. 2, சம்பாதிக்க துரிதப்படு. 3, அழிவினின்று தப்பிக்க துரிதப்படு. எல்லாம் எழுந்து நின்று நான் செபித்து பிடிப்போம். 3 அருமையான காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? எல்லாரும் நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றிக்கிற வார்த்தை வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்ல சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்பிக்கிறது கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, சோதரம் 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 நல்ல சத்தியத்தை நீ கொடுத்திருக்காய். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவை சந்திக்க நான் துரிதப்படுவேன், சம்பாதிக்க துரிதப்படுவேன், அழிவினின்று தப்பிக்க நான் துரிதப்படுவேன் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் இருதயத்தில் உடன்படிக்கை பண்ணின அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம்.